விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது சார்கிட்டயுமே நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். அப்படிலாம் இல்லைம்மா. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாரு யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசுவார். இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்குன்னாங்க. அவர் எல்லாரையும் சரிசமமா தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு. பர்டிகுலரா யாரையும் பண்ண மாட்டாரு. அவங்க வேலையே பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம இருப்பாரு. அதே சமயத்துல எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு. ரூடன் கிடையாதுமா. ஆங்கர் பாரபட்சம் இல்லாம நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை. ஒரு வீட்டுல இருக்கோம், எல்லாரும் இருக்கோம், நாங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை. அதுதான் பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்தே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்லை. கண்டிப்பா சார். விஜய் சேதுபதி சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க. விஜய் சாருக்கு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு. அது சமூக வலைதளங்களை வலைதளமாச்சு. கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேடம் குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார். ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் நிறைய டைரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் திவாகருக்கு வருது. கண்டிப்பா சார். இதே இயக்குனரே வாய்ப்பு கொடுத்தா நல்லபடியா பயன்படுத்திக்கிறேன். நீங்க கேட்டீங்க விஜய் சேதுபதி சார் அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து அழைப்பி வந்தாலும் கண்டிப்பா அதுக்கும் எதிர்காலத்துல வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா பர்சனலா விஜய் சேதுபதி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்துவேன் சார். அதில் பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அவரோட பவானி கேரக்டர் இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு ஆசை சார். விஜய் சேதுபதி சார் விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது சார்கிட்டயுமே நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். சார் உங்க பாடி லாங்குவேஜ் நல்லா வருது. ஸோ அடுத்த பவானியா விஜய் சேதுபதி சார் உருவம் இருக்கணும். ஏன்னா மாஸ்டர் படத்துல விஜய் சாரை விட பாத்தீங்கன்னா அந்த பவானி கேரக்டர் பயங்கர வைரல் ஆச்சு. பயங்கரமா இன்னும் அந்த தீ மியூசிக்ல இருந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அடுத்த பவானியா உருவெடுத்து நிறைய பாடி லாங்குவேஜுமே விஜய் சேதுபதி சார் மாதிரி இருக்கு. நிறைய மக்களோட கருத்து தான் சார். நானா இண்டிவிஜுவலா சொன்னதில்ல. ஏன்னா நான் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம். இதுல ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, பிக் பாஸ்ல போய் சார் கூட கான்வர்சேஷன் பண்ணது, வீக்கெண்ட்ல நான் திட்டு வாங்குறது கூட மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க சார். எங்க 2 பேர் கான்வர்சேஷனும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட எல்லாரும் ரசிச்சாங்க. ரொம்ப ஹாப்பி. சார் யாரையுமே வேணும்னு திட்டல சார். அவங்களோட கருத்துக்களை தான் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்களை இந்த படங்கள் மூலியமா, நம்ம திவ்யா படம் மூலியமா இந்த பிக் பாஸ் அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருக்கு சார்.